ஓகே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, பியரிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ப லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பத்தி பார்த்துருக்கோம்னா, ஓகே. அ விநெட் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? விநெட்ல சம்திங் ஒரு விஎம் இருக்கு. ஆ இன்னொரு விஎம் இருக்குன்னா, நம்ம வந்து ஓகே. இன்டர்னலா நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். சம்திங் ஒரு பிரைவேட் ஐபி வச்சு. ஓகேவா? இது வந்து விநெட். இப்ப சம்திங் நான் வந்து ஓகே ஐஓபி வச்சிருக்கேன். ஐஓபி ஆப் பில்ட் பண்றேன். ஐஓபில இருந்து நான் சம்திங் யூஸ் பண்ணேன்னா, ஓகே கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறேன். அதே சமயம் நான் வந்து ஓகே கூகுள் பே இப்ப பில் பண்றேன்னு வைங்க. கூகுள் பேல பட் எனக்கு ஐஓபியோட அக்கவுண்ட் இங்க ஆக்சஸ் பண்ணேன். பட் ஆனா இங்கேருந்து இங்க ஆக்சஸ் பண்ண முடியுமா? இங்க ஒரு சப்நெட் இருக்கு. பட் இந்த சப்நெட்ட என்னால இங்கேருந்து இந்த விஎம் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா பிரைவேட்ல தான் இருக்கு உங்களுக்கு. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஏன்னா இது பிரைவேட்ட இன்டர்னலா ஆக்சஸ் பண்ண முடியும். எனக்கு பிரைவேட் ஐபிலேருந்து பிரைவேட் ஐபி இன்டர்னலா இன்னொரு விஎம் கனெக்ட் பண்ண முடியும். பட் இந்த விநெட்லேருந்து இந்த விநெட் கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ ஆகும். பட் ஆனா நமக்கு யூஸ் கேஸ்ல கண்டிப்பா தேவைப்படும். கூகுள் பே, ஃபோன்பே இன்டகிரேட் பண்றப்ப நமக்கு இந்த பிரைவேட் விஎம் வந்து இந்த பிரைவேட் விஎம்மோட அட்டாச் பண்ணும். ஓகேவா? இந்த மாரி யூஸ் கேஸ்க்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, பியரிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? பட் ஆனா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஏன்னா AWS ஓட பியரிங் வேற மாரி இருக்கும். Azure வேற மாரி இருக்கும். பட் பியரிங்னாவே சிம்பிளா என்னன்னா, ஓகே என்னுடைய 2 விநெட்டையும் பியர் பண்ணி வைக்கிறது. சம்திங் இங்க இருக்க ரிக்வெஸ்ட்ட அங்க பின் பண்ண முடியும். அங்க இருக்கிறது இங்க என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ரிசோர்ஸ் குரூப். ஓகே நான் பேரலலா 2 ரிசோர்ஸ் சாரி ஒரே ரிசோர்ஸ் குரூப் கூட நம்ம 2 விநெட் போட்டுக்கலாம். ஓகேவா? சம்திங் நான் ஐஓபின்னு போட்டுக்கிறேன். ஆர் எல்ஸ் நெட்வொர்க்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? விநெட் கிரியேட் பண்றேன். ஓகே விநெட்ல கிரியேட் விநெட் குடுத்துட்டு, நம்ம இப்போதைக்கு ஒரு விநெட் வச்சுக்கலாம். நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஓகேவா? பேரலல் ஆர்க்கிடெக்சர்ல எந்த மாரி கொண்டு போறோம்னா, ஓகே எனக்கு 2 விநெட் எடுத்துக்கிறேன். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே 2 விநெட் எடுத்துக்கிறேன். 2 விநெட்ல என்னன்னா 2 சப்நெட் போட்டுக்கிறேன். ஓகேவா? பப்ளிக் வாட்டெவர் என்ன வேணா இருக்கட்டும். பட் உள்ள என்ன பண்றேன்னா, ஒரு விஎம் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ஒரு விஎம், இதுக்குள்ள ஒரு விஎம் ஓகேவா? பட் நம்பர் சீரிஸ் மாத்திக்கலாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகேவா? பட் 2மே பிரைவேட் ஐபி வச்சு தான் நான் பின் பண்ண போறேன். இந்த பிரைவேட் ஐபி வந்து இதுக்குள்ள கண்டிப்பா பிங் ஆகாது. ஏன்னா அது வந்து இன்டர்னலா மட்டும் தான் பிங் ஆகணும் பிரைவேட் ஐபி. பட் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு பிரைவேட்டா இருக்கணும். ஆனா செக்யூரா இருக்கணும். ஏன்னா இப்ப கூகுள் பே பாயிண்ட்லாம் பப்ளிக்கா இருந்தா யாரும் ஹேக் பண்ணுவாங்க. பட் பப்ளிக்கா இருக்கக்கூடாது. பட் பிரைவேட்டா இருக்கணும். இன்டர்னலா ஆக்சஸ் பண்ணணும். பட் ஆனா பர்ட்டிகுலர் விநெட்ல இருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ணா அந்த கான்செப்ட்ல தான் பியரிங் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? சேம் பேரலலா நான் என்ன பண்றேன், ஒரு விநெட் கிரியேட் பண்றேன். என்னோட ரிசோர்ஸ் குரூப் நெட்வொர்க்கு. நெட்வொர்க்ல என்ன பண்றேன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் சம்திங் ஐஓபிக்கு கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கலாம். டிஃபால்ட் ரீஜன் வச்சுக்கிறேன். செக்யூரிட்டி குரூப் நான் எதுவுமே எனேபிள் பண்ணல. டிஃபால்ட்டா விட்டுறலாம். ஓகே சப்நெட் ரேஞ்சில இது 10 சீரிஸ் ஆர் 11 சீரிஸ் மாரி அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். டிஃபால்ட்டு ஓகே நமக்கு 10.0. இந்த சீரிஸ்ல இருக்கட்டும். ஓகேவா? ம். ஓகே ரிவ்யூ கிரியேட் குடுத்துறேன். ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் விநெட்ல நம்ம பேரலலா ஒரு விநெட், ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. சேம் செகண்ட் விநெட்டும் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஓகே இது கிரியேட் ஆயிட்டு நான் பேரலலா அந்த ஹோமுக்கு போயிட்டு இன்னொரு விநெட் குடுத்துக்கிறேன். கிரியேட் விநெட் குடுத்துட்டு, சேம் இது குடுத்துட்டு, பட் இப்ப வந்து ஒரு ஐசிஐசிஐ சம்திங் குடுத்துக்கிறேன். சேம் கான்செப்ட்ல குடுத்துக்கிறேன். பட் ஐபி அட்ரஸ் மட்டும் நான் 11 சீரிஸ்ல ஸ்டார்ட் அதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகேவா? மிச்சப்படி நான் சேம் சப்நெட் எல்லாமே குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே இப்ப வந்து இந்த மாரி நமக்கு 2 விநெட் கிரியேட் ஆச்சு. ஒண்ணு வந்து ஐஓபி, இன்னொன்னு பார்த்தா ஐசிஐசிஐ. அடுத்து என்ன பண்றோம்? 2லயும் ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டேன். பப்ளிக்காவே இருக்கட்டும். பட் ஆனா நம்ம பிரைவேட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண போறோம். 2லயும் ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? சம்திங் நம்ம உபுண்டுவே கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் ஹோம் போய் பார்க்குறேன். எனக்கு ஐஓபி கிரியேட் ஆயிடுச்சு. பேரலா ஐசிசி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஐசிசி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு இப்போ வந்து 2 வீனே கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணும், விஎம் போய்க்கிறேன். விஎம்ல கிரியேட் விஎம் விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் நெட்ஒர்க்குங்கிற ரிசோர்ஸ் குரூப்பில் ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணணும். ஓகே, விஎம் ஒன்றான்னு கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் ஐ வில் டிசோன் டிஃபால்ட் ரீஜனில் வச்சுக்கிறேன். உபுண்டு 20.04 டிஃபால்ட் வச்சுக்கிறேன். 4 GB ரேம் இருக்கட்டும். நான் மோஸ்ட்டாக கிளாஸ் முடிஞ்சோடனே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு பாஸ்வேர்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் லென் சம்திங் வச்சுக்கிறேன். ஓகே, டிஃபால்ட் எஸ்எஸ்ஹெச் இருக்கட்டும். டேரெக்டாக நெட்ஒர்க்கிங் போய்க்கிறேன். ஓகே, நெட்ஒர்க்கிங்கில் நான் ஃபஸ்ட்டு ஐஓபி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஐஓபியில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல டிஃபால்ட்டு சப்நெட்டில் டிஃபால்ட் ஐபி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிவ்யூ கிரியேட் கொடுத்துறேன். ஓகே, இப்போ நான் விஎம் ஒன்னில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, சேம் என்ன பண்ணுறேன், சேம் ஐசிஐசியில் இன்னொரு விஎம் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, மாற்ற முடியாது. நீங்கள் அந்த விஎம் கிளிக் பண்ணிட்டு புது விஎம் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து விஎம்மோடைய பேக்கப் இருக்கும். நீங்கள் என்டையராக இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணி என்டையராக இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, சேம் நான் ஹோமாக போய்க்கிறேன். பட் உங்களுக்கு அஜூல இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் கம்பேர் பண்ணுறது இது சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து கம்பெனி ஸ்டாண்டில் பார்த்தா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா எல்லாம் டிஃபால்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கம்பெனியில் எல்லாமே நீங்களே மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் புதுசு கிரியேட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி ப்ரொடக்ஷனில் லைவில் இருக்குது. நீங்கள் அதை வந்து கை வைக்க முடியாது. இதுமாதிரி நீங்கள் பேக்கப் சர்வர் மாதிரி நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வேணால் பண்ணலாம். எஸ், ஓகே. இப்போ நான் வந்து ஐசிசி கொடுத்து டிஃபால்ட் கொடுத்துட்டு சேம் விஎம்2 ஐபி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஓகே இந்த யூஸ் கேஸில் 2 விநெட்டு 2 சப்நெட்டு 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சு இப்போ என்ன பண்ணால் ஓகே ரெண்டுலேயுமே லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்டு இதுலேருந்து இதை வந்து ஓகே பிக் பண்ண பார்க்குறேன். இதுலேருந்து இதை பிக் பண்ண பார்க்குறேன். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து நமக்கு இன்டர்னலாக ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ஏன்னா விநெட்னாவே நம்ம ப்ரைவேட் க்ளவுடை தான் மூவ் பண்ணுறோம். ஓகே, பட் பீரிங் வந்து உங்களுக்கு மல்டி அக்கௌண்ட்டும் சப்போர்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அக்கௌண்ட்டில் என்னோட ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்கிறது மட்டும் பின் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு விநெட் எங்களை வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் அசூர் இருக்குங்களா, உங்கள் அசூரில் நீங்கள் ஒரு விநெட் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் பண்ண முடியும். ஓகே, இப்போ எனக்கு விஎம் ஒன் கிரியேட் ஆச்சு. இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? மோஸ்ட்டாக புட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்எஸ்ஹெச்சில் எப்படி யூஸ் பண்ணுறோம்? எஸ்எஸ்ஹெச் யூசர் நேம் நம்ம கொடுத்தோம் இல்லை என்னன்னு சொல்லி யூசர் நேம் கொடுத்தாச்சு. யூசர் நேம் அட்டு ஐபி. ஓகேவா, ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபை ஆகுது. ஓகே, பாஸ்வேர்ட் கேட்குது. நான் லென் அட்டு அந்த பாஸ்வேர்ட் வச்சு ஜஸ்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து விஎம் ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், விஎம்2 கிரியேட் ஆச்சுன்னு பார்க்குறேன். ஓகே, விஎம்2 கிரியேட் ஆச்சு. விஎம்2 சேம் கான்செப்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இல்லை நம்ம பப்ளிக் தான். பட் ஆனால் நம்ம ப்ரைவேட்டாக தான் அக்சஸ் பண்ண போகிறோம். ப்ரைவேட் ஐபி தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, எஸ்எஸ்ஹெச் எஸ்.
3, 4, 5, 6, 7, 8, 9, 0. ஓகே. என்கிட்ட வந்து இப்ப 2 விஎம் வந்துருச்சு. ஓகே. இதுல வந்து நான் ஐஎஃப் கான்ஃபிக் குடுத்து இதோடைய பிரைவேட் ஐபி செக் பண்றேன். இதுலயும் செக் பண்ணிக்கிறேன். எஃப் கான்ஃபிக். ஓகே. நெட் விண்டோஸ் தேவைப்படுது. ஹலோ. சொல்லுங்க. குட் மார்னிங் ப்ரோ. 8 ஸ்டார்ட் ஆயிருக்கும் ப்ரோ. 8:10க்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஆ ஓகே, ஓகே ப்ரோ. எனக்கு 7 to 8 ஒரு கிளாஸ் போகுது. அதில தான் இருக்கேன். ஆமா ப்ரோ. ஓகே, ஓகே. ஓகே. ஐஎஃப் கான்ஃபிக் குடுத்துக்கிறேன். என்னுடைய ஐபி செக் பண்ணிக்கிறேன். இது வந்து செகண்ட் விஎம்னால 11 சீரிஸ்ல ஆரம்பிக்குது. பிரைவேட் ஐபி. அந்த விஎம் நமக்கு என்ன சீரிஸ்ல ஆரம்பிக்கும்? ஓகேவா? நான் இதுலேருந்து அத பிங் பண்ண பார்க்குறேன். பிங் 10.0.0.4. ஓகே. நான் இதுலேருந்து இத பிங் பண்றேன். பிங் 11.0.0.4. ஓகே. எனக்கு வந்து கேன்சல் பண்ணி பார்க்குறேன். பேஸ் The name is created 0425 is one. 22 numbers the missions created. கரெக்ட். So we did our 4 5 missions on the key pari. கண்டினியூ தான் கிரியேட் ஆகும். The number of block. அது வந்து ஓகே இன்ஸ்டன்ட்டா பிளாக்ல இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல 255 ரீச்சஸ் திருப்பி அதுலேருந்து கிரியேட் ஆகும். கரெக்ட். ஓகே. எனக்கு வந்து ரீச் ஆகல 2மே. அதாவது 27 பேக்கெட் சென்ட் ஆகுது. 1 கூட ரீச் ஆகல. அதாவது இங்கேருந்து அந்த வெப்சைட் எனக்கு ரீச் பண்ண முடியல. ஓகேவா? சேம் எக்ஸாம்பிள் இது 2மே வேற வேற விநெட், வேற வேற சப்நெட். பட் ஆனா இத வந்து ரீச் அவுட் பண்ணும். ஏன்னா, இப்ப நம்ம கூகுள் பே இந்த மாரிலாம் போறப்ப 2ஓட இன் பண்ணிட்டு இதுலேருந்து அதுக்கு ஆக்சஸ் பண்ணும். அதுலேருந்து இதுக்கு ஆக்சஸ் பண்ணும். அந்த கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணோம்னா, பியரிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? பியரிங் தனியா இருக்கும். ஆர் எல்ஸ் நீங்க விட்டுருங்க. நீங்க வந்து ஓகே ஹோமுக்கு போயிட்டு உங்களுடைய விநெட் போய்க்கோங்க. விநெட்ல உங்களுக்கு ஐஓபி, ஐசிஐசி ஏதோ ஒரு இது எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஐசிஐசிஐ போய்க்கிறேன். ஐசிஐசியில் போயிட்டேன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் அந்த இது இருக்கும் செட்டிங்ஸில். அதில் பார்த்தா எனக்கு பியரிங்னு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஐஓபியில் எங்கே வேணா ஆட் பண்ணலாம். பட் எனக்கு 2 இடத்துலையுமே எதுவும் கிரியேட் ஆயிருக்காது. பட் நீங்கள் என்னன்னா ஒரு இடத்துல ஆட் பண்ணால் இன்னொரு இடத்துல ஆட் ஆகிக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஓகே இது என்னது ஐஓபி பியரிங். ஓகேவா? ஜஸ்ட் நேம் வைக்கிறேன். ஐஓபி டு ஐசிஐசிஐ. ஓகே. டிஃபால்ட் செட்டிங் வச்சுறேன். ஓகே. பியரிங் லிங்க் கேட்குது. அதாவது எதுக்கு லிங்க் பண்ணுறேன்னு சொல்லி. நான் வந்து எதுக்கு லிங்க் பண்ணுறேன்? இல்லை இல்லை ஐசிஐசிஐ கேட்வே இல்லை டிஃபால்ட்டாக விட்டுருங்க. நம்ம சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஐஓபிலேருந்து ஐசிஐசிஐ பண்ணுறேன். அப்படின்னா இன்னொரு பக்கம் என்னென்னா ஐசிஐசிலேருந்து ஐஓபி பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல இன்னொரு நேம் வைக்கிறேன். ஐசிஐசிஐ டு நாம கொடுக்குற நேம் தான். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். அது மேலேங்கிறது நமக்கு வந்து ஓகே எதுலேருந்து எதுக்கு பண்ணுறோம்? அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். இந்த இடத்துல டெஸ்டினேஷன் டு சோர்ஸ் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் கேஸ்க்கு 2 தான் இருக்குது. இப்போ கம்பெனி யூஸ் கேஸ்க்கு இப்போ கூகுள் பேங்கிறது ஒரு இன்டர்மீடியேட்டு. அவங்க கூட நிறைய பேங்க் கனெக்ட் ஆவாங்க. இப்போ அவங்க கூட ஐஓபி வருவாங்க, ஐசிஐசி வருவாங்க, ஆக்சிஸ் பேங்க்கு. அந்த இடத்துல வந்து நேம் கன்ஃபியூஷன் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்கோசரம் இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஐஓபி டு ஐசிஐசி ஓகே. அடுத்து நம்ம இதுலேருந்து எதுக்கு பண்ணுறோம்? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோசரம் 2 நேம் கொடுக்கணும். நேம் பேஸில் இல்லை, ரிசோர்ஸ் பேஸ்டு தான். ஜஸ்ட் இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் நியமிக்கிறோம். இதில் ரிசோர்ஸ் மேனேஜர் இருக்கா, ஒரு கிளாசிக் இருக்குது. ஜஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜர்னா ஓகே நமக்கு தெரியும் நம்மளோட ரிசோர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. ஓகேவா? ஐ நோ மை ரிசோர்ஸ் கொடுத்துக்கலாம். ரிசோர்ஸ் ஐடி வேணா காப்பி பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் போய்க்கிறேன். பிஎஸ்சி கோல இருக்குது. அதில் பார்த்தா என்னுடைய விநெட்டு செகண்ட். ஓகே. இது வந்து டிஃபால்ட்டாக இதில் இருக்குது. ஐஓபியில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போனா ஓகே நம்ம ரிசோர்ஸ் மேனேஜரில் எதை கொடுக்கலாம்? ஐசிஐசியை பிங்க் பண்ணுறேன். ஓகேவா?
ஓகே. அலோ ஐசிசி டூ ஆக்சஸ் ஐஓபி. அதிலேயே டிஃபால்ட்டா எனக்கு ரிசோர்ஸ் காட்டிடுச்சு. அலோ ஐஓபி டூ ஆக்சஸ் ஐசிசி. ஓகேவா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் கிளிக் தான் நமக்கு. நமக்கு நீங்க இதுல சாய்ஸ் ஏடபிள்யூஎஸ்ல போனா உங்களுக்கு வந்து அக்செப்ட், ரிஜெக்ட் அந்த மாதிரி காட்டும். எப்படி அந்த ஐஓபில போயிட்டு இன்னொரு வீனெட் வந்து ஐசிசி தான் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள இருக்க எல்லாமே காட்டுது. ஜஸ்ட் நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதாவது இந்த இடத்துல 2 கேட்குது. ரிசோர்ஸ் மேனேஜர்னா எனக்கு தெரிஞ்சது. ஆர்எக்ஸ் கிளாசிக் கொடுத்தனா எனக்கு வந்து வேற யாரதோ நான் கூட கொடுக்க முடியும். பட் இந்த இடத்துல என்னோட ரிசோர்ஸ் குரூப்பில் தான் இருக்குது. ஓகே. இதில் நான் ஐஓபியில் தான் அது கொடுக்குறேன். அதாவது விநெட் ஐஓபியில் தான் நான் இந்த கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கே விநெட் போய்க்கிறேன். இந்த இடத்துல ஐஓபிக்குள்ளே தான் போகிறேன். அதனால தான் அது ஐஓபி டு ஐசிசியும் காட்டுது. ஏன்னா எனக்கு இந்த இதில் 2 தான் காட்டுது. நீங்கள் 3 இருந்தால் ஆப்ஷன் ட்ராப் டவுனில் காட்டும். ட்ராப் டவுனில் காட்டும். பண்ணலாம் உங்களுக்கு. ஜஸ்ட்டு நான் பீரிங் போய்க்கிறேன். பீரிங் போட்டு ஆட் கொடுக்குறேன். ஆடில் வந்து ஓகே. இந்த இடத்துல கிளாசிக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கிளாஸில் கொடுத்தா விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போயிட்டு நீங்கள் ஐடி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அது ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் ஐடி கேட்கும். ரிசோர்ஸ் ஐடி சொல்லி உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஐடி நீங்கள் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டாலும் உங்களுக்கு வந்து பிங் ஆகிக்கும். ஓகேவா? பட் மல்டிபிள் இது சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்களா? இல்லை அப்படி இல்லை. வேற வேற குரூப்பில் இருந்தாலும் உங்களுக்கு காட்டும். அப்படின்னு இல்லை. நமக்கு அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணுறது பப்ளிக் இருந்தால் தெரியும். இந்த இடத்துல பப்ளிக் இருந்தால் தான் நமக்கு லாகின் பண்ண முடியும். அதனால பப்ளிக் போட்டோம். பப்ளிக் இருக்கணும் அவசியம் இல்லை. பட் இப்போ வந்து நான் பேர் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் பேர் பண்ணேன்னா ஐஓபியில் பண்ணேன். இப்போ போய் நான் ஐசிஐசியில் செக் பண்ணேன். எனக்கு வந்து அந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கணும். பெட்டராக இருக்கும். ஓகே. எனக்கு கிரியேட் இருக்கும். ஜஸ்ட் நான் பிங்க் பண்ணி பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு. ஓகே. இது லாக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. இதை நான் காப்பி பண்ணி நியூ டேபில் போட்டுக்கிறேன். கேபிள் ஸ்லோ ஆகுதா? நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஓகே. சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி. இல்லை சேஞ்ச் ஆயிடுச்சு ஒய்ஃபை நேம். சரி. ஓகே. இப்போ நான் ஐசிஐசிக்குள்ளே போய் பார்க்குறேன். ஓகே. ஐசிஐசியில் இப்போ நம்ம போய் பீரிங்கில் பார்த்தோன்னா எனக்கு வந்து அந்த கனெக்டட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. பேரலா ஐஓபி. ஓகே. இது வந்து ஐசிஐசிக்குள்ளே இருக்கேன். நான் பேரலாக இங்கே ஐஓபி போய்க்கிறேன். கரெக்ட். உங்களுக்கு பீரிங் போனோன்னா ஐஓபி டு ஐசிஐசின்னு வரும். பட் நான் 2 இடத்துல கொடுக்கல. ஒரே இடத்துல தான் நேம் கொடுத்தனால எனக்கு வந்து ரிசோர்ஸை மேப் பண்ணிக்கிச்சு. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 2 பேரலாக சாரி ஓகே. இப்போ இதுலேருந்து அதை பிங் பண்ண பார்க்குறேன். ஓகே. எனக்கு இப்போ வந்து பிங் ஆகுது. பிங் 10.0.0.4. ஓகே. எனக்கு இப்போ ரீச் அவுட் ஆகுது. இப்போ வந்து நான் இன்டர்னலாக ப்ரைவேட்டாக இங்கேருந்து எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா?
புரியலப்பா. நமக்கு பார்க்கலாம் நினைக்கிறேன். விஎம்லேருந்து பார்க்க முடியும். விஎம் மிஷின்ல பார்க்கலாம். பார்க்கலாம். விஎம்ல இந்த இடத்துல டோபாலஜியில் நமக்கு ஆர்கிடெக்சர் தான் காட்டும். அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல டோபாலஜி காட்டா விஎம்ல தான். சரி, விநெட்டில் தான் டோபாலஜி காட்டும். கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு பேர் பண்ணுறதுல காட்டாது உங்களுக்கு டோபாலஜியில். ஜஸ்ட்டு டோபாலஜி போய்க்கிறேன். கீழே வர மாட்டேங்குது. ஓகே, இதை ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன்.